ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கூல்ட்ரிங்க் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே வந்து சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போல் தோணும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஹெல்த்தியான ரோஸ் மில்க் வந்து எப்படி நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரோஸ் மில்க்கோட இந்த ரோஸ் எசன்ஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து இங்கே ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேன். இந்த ரோஜாப்பூ பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பெங்களூர் ரோஸ் எடுக்கக்கூடாது. வேணும்னா நம்ம வந்து நாட்டு ரோஜா இல்லைனா வந்து இந்த மாதிரி பன்னீர் ரோஜா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இனிப்புக்கு வந்து சர்க்கரை தேவை. நான் வந்து நார்மலாக இந்த வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். அப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட் ஒரு சின்ன துண்டு தான் தேவைப்படும். இது வந்து நம்ம கலருக்காக சேர்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் தேவை. இது ஒரு முழு எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 5-6 ட்ராப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோஜா பூவும் இந்த சர்க்கரை அப்புறம் தண்ணி இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ரோஜா பூ 1 கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை எடுக்கலாம். அது வந்து நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சிரப் செஞ்சு வச்சுட்டிங்க, அதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா 3/4 கப்பு தண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோட அளவு. இப்போ இந்த சிரப் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஜா பூவை வந்து வெறும் இதழ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த காம்புகளெல்லாம் வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இந்த ரோஜாவை வந்து அந்த இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ரோஜாவையும் அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நான் தோலை சீவி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரோஜாவையும் இந்த பீட்ரூட்டையும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் இந்த ரோஜா இதழ்களை சேர்த்துட்றேன். தண்ணி இல்லாமல் வந்து நம்ம அந்த வெறும் அந்த இதழ்களை மட்டும் சேர்த்துடலாம். நம்ம பன்னீர் ரோஜா சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரூட் வந்து நம்ம அந்த கலருக்காக நம்ம சேர்க்குறோம். ஸோ இந்த இப்போ இந்த ரோஜாவையும் இந்த பீட்ரூட் துண்டையும் வந்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ரோஜா பூவையும் அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் வந்து நல்லா மைய அரைச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி விட்டு அரைச்சிருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் கூட உங்களுக்கு போதுன்னா நீங்கள் சேர்த்துடலாம். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதை வடிகட்டி நம்ம வந்து அந்த ஜாரை மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ இந்த சாறை மட்டும் வந்து வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து எசன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து அதே கிண்ணத்தில் வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துடலாம்.
இப்போ வந்து இந்த சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை வந்து கரையட்டும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா இன்னும் கொதிக்கணும். இன்னும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்து ஊற்றும் போது தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தேவை கிடையாது, இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். ஸோ இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் கெட்டியாக விழுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கெட்டியாகணும். நம்ம தண்ணியாக இருக்கும்போதே வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த சாறை ஊற்றிட்டோன்னா அதுவும் தண்ணியாக இருக்கும், இது தண்ணியாகி ரொம்ப தண்ணியாயிரும். நம்மளுக்கு அந்த எசன்ஸ் அந்த இது மாதிரி வராது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக விழுது, தண்ணியாக விழுல. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சேஞ்ச் ஆனதும் இப்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது ஃபஸ்ட்டு எப்படி தண்ணி மாதிரி ஊற்றிச்சு, இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஜவ்வு மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதுக்கப்புறம் ஆறுனா கட்டியாக ஆரம்பிக்கும். அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாகு வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாறை வந்து நம்ம சேர்த்துடணும். இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஜீரா வந்து சூடாக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி பொங்கிட்டு வருது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த ஜீராவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதையே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஜீராவை இந்த ரோஜா பூ இதழோட அந்த சாறையும் நம்ம கொதிக்க விட்டோம்னா அதோட அந்த ரோஜா வாசனைலாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரோஸ் மில்க் அவ்வளோவா வாசனையாக இருக்காது. அதனால தான் இப்போ நம்மளோட ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட எதுவுமே ஆகாது. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து குளிர்ந்த பால். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச எசன்ஸை நம்ம ஊற்றி ரோஸ் மில்க் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளோட ஹோம்மேட் ரோஸ் மில்க் வந்து தயாராகிடுச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.